உண்மையான காதல் 2 முறை வரலாம், 4 முறை வரலாம். ஸோ உன்னை வேற ஒருத்தர் வேணுன்ற அளவுக்கு அவங்க மனசு மாறி இருக்குன்னா, ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காங்க, இன்னொருத்தர் பின்னாடி போயிருக்காங்க அப்படின்னா, உங்களோட விருப்பம், மை லைஃப், மை விஷ் இப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்களே. நம்மளுக்கு யாரையாவது பிடிக்குதுன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, அவங்களுக்கு நம்மளை பிடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இது வேணா சொல்லிட்டு நீங்க ஷார்ட் டேர்ம் மணிக்கோ இல்லை குவிக் மணிக்கோலாம் ஆசைப்பட்டு வேற ஏதாவது உங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்குன்றது வேற, எக்ஸ்பீரியன்ஸ் வேற. சி எவ்ரி ஒர்க் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இங்கே உண்மையான காதல் ஒரு முறை தான் வருமா அப்படின்றது தான் உங்களோட ஆங்கிலத்தில் அழகாக கேட்குற ஒரு கேள்வி. அதை நான் உண்மையான காதல் ஒரு முறை தான் இல்லை, உண்மையான காதல் 2 முறை வரலாம், 4 முறை வரலாம், ஏன் 40 முறை கூட வரலாம். நீங்கள் காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே உண்மையை சொல்லலாம், நீங்கள் உண்மையாக தான் இருப்பீங்க. நம்மளோட வாழ்க்கையில் இப்படி கடந்து போகாமல் வேற ஒருத்தரை நம்ம பார்க்காம, இல்லை நம்மளுக்கு இவங்க பெட்டர் அப்படின்னு தோணாமல் ஒரு ஆங்கி பெங்கியான சுச்சுவேஷனில் மாறாமல் இருந்தால் தான் அந்த உண்மையான காதல் கூட பொய்யான காதலாக மாறிட்டு இருக்கு. அண்ட் இங்கே எல்லாருமே உண்மையாக தான் காதலிக்கிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்மளோட நடவடிக்கைகளும் நம்மளோட நடத்தைகளும் நம்மளோட செயல்களும், அதாவது இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம், ஓகே, ஹவ் வி பிஹேவ் வித் தெம், எங்கே ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம், இந்த செயல்கள் தான் ஒருத்தரை வேணான்னு சொல்லிட்டு பிரிய தோணுது. அவன் உண்மையாக தான் இருந்தான், இப்போ இல்லை வேற ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டான். அவன் உண்மையாக இருந்தான். நீ இந்த உண்மையாக இருக்கிற சமயத்தில் நீ எதனா பேசியிருக்கிய, நீ என்னென்னலாம் உன்னை வெறுக்கிற அளவுக்கு பண்ணியிருக்க. ஸோ உன்னை வேற ஒருத்தர் வேணுன்ற அளவுக்கு அவங்க மனசு மாறி இருக்குன்னா அப்போ நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருந்திருக்குமா. இது ஒன் சினாரியோ. இன்னொரு சினாரியோ, இது பிட்ரேல் டு த கோரில் இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஒருத்தி இருக்கும் போதே இன்னொருத்தியோடையும் பழகிறது, இல்லை ஒருத்தர் இருக்கும் போதே இன்னொருத்தரோட பழகிறது. அது அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும். வேணும்ன்றது ஆசைப்படுறது, அதாவது ஒரு ஃபோன் இருக்கும்போது 2 ஃபோன் வச்சுருப்பாங்க, ஒரு கார் இருக்கும்போது 2 கார் வச்சுருக்க மாதிரி. அதை நீங்கள் காதலின் அடிப்படையில் பேசவே முடியாது. ஸோ இதை உண்மையான காதல்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ பிட்ரேல்ஸ் இஸ் தேர். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காங்க, இன்னொருத்தர் பின்னாடி போயிருக்காங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு உண்மையான காதல் இருந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ அந்த உண்மையான காதல் பிளவுபட்டதுக்கு நம்மளும் ஏதோ ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஸோ உண்மையான காதல் ஒரு முறை அல்ல, 40 முறை கூட வரும். அதை இழந்துடாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட உங்களோட விருப்பம், மை லைஃப், மை விஷ் இப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்களே. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் 10 பேரோட டேட்டிங் போயிருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்காக அப்படின்ற ஒரு உயிர் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னா அங்கே தான் ஒரு வெறுமையான ஒரு இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. என்னடா இது, தட்ஸ் நோ ஒன். தி கேம் இன் டு மை லைஃப். நாங்கள் போனோம், வந்தோம், பேசணும், ஊரை சுற்றணும், இவ்வளோ தான். அது கொடுக்காத ஹாப்பினஸ். இந்த 10 பேரோட டேட்டிங் போனது கொடுக்காத ஹாப்பினஸ். ஆனால் ஒருத்தர் உங்ககிட்ட அக்கறையாக இருக்கிறாங்களே, ஒருத்தர் உங்கள் மேலே பொசசிவாக இருக்கிறாங்களே, ஒருத்தர் உங்கள் மேலே ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, உங்களை தேடிக்கிட்டே இருக்கிறாங்களே, இதுதான் உண்மையான காதல்னே தெரியாமல் நம்ம இதை வேணான்னு சொல்லிட்டு விலகிட்டு இருக்கோம். ஹவு டு யூ ஃபைண்ட் ட்ரூ லவ்? எங்கே இருக்கு உண்மையான காதல்? அது தெரியல சார், அது எங்கே இருக்குன்னே தெரியல. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு, நம்மளுக்கு யாரையாவது பிடிக்குதுன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, அவங்களுக்கு நம்மளை பிடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இப்படி தான் காதலில் இருக்கும். பிடிச்சவங்களே இருக்க மாட்டாங்க, இங்கே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஃபேமிலியோட நீங்கள் ஆனஸ்டாக இருங்க, ஆனால் கெரியரில், க்ரோத்தில், சொசைட்டியில், ஸ்மார்ட்னஸில், மனியில் நீங்கள் க்ரோ பண்ணோன்னா டோன்ட் பி ஆனஸ்ட், யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அப்படின்னு இட்ஸ் அ பிலீவ். Can we be honest in today's world, sir? ஆக்சுவலி அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஆனஸ்டி ஒரு தப்பான ஒரு பழக்கம் கிடையாது. ஆனஸ்டி என்னெல்லாம் நீங்கள் என்ன பண்ண சொல்லி ஆனஸ்டியை விட்டுருங்க அப்படின்னா, நான் எல்லா மேடைகளையும் சொல்லி முடிக்கிற வார்த்தையே இதாக தான் இருக்கும். நேர்மையும் பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதற்காக நீங்கள் பொறுமையாக காத்திருந்தால் தான். ஆனால் அந்த நேர்மைன்றதை எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டுறவே கூடாது. எத்தனையோ குறுக்கு வழிகள் வரும், எத்தனையோ சமயங்களில் நம்மளை கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்க. இது வேணாமா, விட்டுடலாமா அப்படின்னு கூட தோணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே குறை பேசுவாங்க. அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் காது கொடுத்து கேட்டுட்டு இது வேணாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஷார்ட் டேர்ம் மணிக்கோ இல்லை குவிக் மணிக்கோலாம் ஆசைப்பட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன்,
அப்போவே நீங்கள் நிறைய விஷயத்த லூஸ் பண்ணுறீங்க. அந்த ஆனஸ்டின்ற ஒரு விஷயமே போயிடும். சரி, ஆனஸ்டின்றது இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த மணி. ஆனஸ்டின்றது ஒருத்தரோட கிட்ட பழகுறதுல கூட இருக்குது. என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியுமா? ஐ வாண்ட் டு மீட் யூ ஆன் சாட்டர்டே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் வந்து சொல்கிறேன், என்னோடய ஷெட்யூல் இதுதான், சாட்டர்டே நான் இந்த மாதிரி வெளியே போகிறேன் அப்படின்னு. இல்லை, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, ஆஸ் அ ஃப்ரெண்டு நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ராஜீவ் வந்து ஆல்ஃப்ரெடுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னா, நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு வெளியே அங்கே ஒரு பணம் கிடைக்குதுன்னா கூட அந்த ஷெட்யூலை நான் கட் பண்ணிவிட்டு ராஜீவ் கூட நான் இருப்பேன். புரியுதா? பிகாஸ் ராஜீவ் கிட்ட நான் கொடுக்குற அந்த டைம்